வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட்ஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், ரைட்ஸ் இஷ்யூ, ஐபி அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா டிவிடெண்ட் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஹட்கோ இவங்க 1 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 19 கொடுத்திருக்காங்க. இமாமி இவங்க 4 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 14 கொடுத்திருக்காங்க. சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் 2 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14. இன்ஃபிபீம் அவென்யூஸ் இவங்க பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14. இதுக்கான ப்ரைஸாக இவங்க ₹5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 9 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்லி பெய்டு ஷேர்ஸை வந்து புதுசாக ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கி எலிஜிபிள் ஆகிட்டு அதுக்கப்புறமும் அப்ளை பண்ணலாம் நான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வந்து நவம்பர் 14க்கு அப்புறமா சஸ்பெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் இருக்காது. கோபால் ஸ்நாக்ஸ் இவங்க 25 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 17. நவ்னீத் எஜுகேஷன் இவங்க 1 ரூபி 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. வீனஸ் பைப்ஸ் இவங்க 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. எம்வி போட்டோவோல்டாயிக் பவர் இந்த ஐபிஓ நவம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது 2900 crores-க்கான ஐபிஓ. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் 2143.6 crores-க்கானது. ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 756.14 crores-க்கானது. இதில் ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 10% ரிசர்வேஷன் தராங்க. இவங்க ப்ரைஸ் பேண்டா மினிமம் 206 மேக்ஸிமம் 217 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 69 ஷேர்ஸ் இருக்கு. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே இது லிஸ்ட் ஆகுது. ஸோ லிஸ்டிங் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நவம்பர் 18. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 9.2% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். அம்ருதாஞ்சன் இவங்க 1 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 18. விதி ஸ்பெஷாலிட்டி 1 ரூபி 50 பைஸ் டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் நவம்பர் 13. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 3 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19. பிசிக்ஸ் வாலா இவங்க 3480 crores-க்கான ஐபிஓ கொண்டு வராங்க. இது ஒரு யூடியூப் சேனல். இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமா 3100 crores-க்கும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா 380 crores-ம் கொண்டு வராங்க. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓ நவம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இவங்க ப்ரைஸ் பேண்டா மினிமம் 103 மேக்ஸிமம் 109 ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டில் 137 ஷேர்ஸ் இருக்கு. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 18. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 2.75% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜிஇ ஷிப்பிங் கார்பரேஷன் இவங்க 7 ரூபி 20 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 19 கொடுத்துருக்காங்க. பதஞ்சலி ஃபுட்ஸ் 1 ரூபி 75 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 13. இது ஸ்பிளிட் அப்டேட். அஜ்மீரா ரியாலிட்டி இவங்க 1:5 ரேஷியோவில் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2 மாத்துறாங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏகே கேபிட்டல் சர்வீசஸ் இவங்க 16 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 27. பிரெம்கோ குளோபல் இவங்க 36 ரூபீஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் 14 கொடுத்துருக்காங்க. அமரராஜா பேட்டரி இவங்க 5 ரூபி 40 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 13. பிர்லா சாஃப்ட் 2 ரூபி 50 பைஸ் டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.